வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாம் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா டெங்கு காய்ச்சல், அதாவது டெங்கு ஃபீவர். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் டெங்குவால் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்கிறது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, டெங்கு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி பரவுகிறது, இதன் அறிகுறிகள் என்னென்ன, டெங்கு ஆபத்தானதா இல்லையா, என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றன, வீட்டில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி தடுப்பது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெங்கு அப்படின்னா என்ன? டெங்கு அப்படின்னா ஒரு வைரஸால் ஏற்படும் தொற்று நோய். இது டெங்கு வைரஸ் மூலம் ஏற்படுகிறது. இந்த வைரஸ் மனிதர்களுக்கு நேரடியாக பரவாது. ஏடிஸ் எக்கோபெட்டி என்ற கொசு கடிப்பதன் மூலம் பரவுது. இந்த கொசு பொதுவாக பகல் நேரங்களில் கடிக்கும். சுத்தமான தேங்கிய நீரில் இது இனப்பெருக்கம் செய்கிறது. அதாவது டெங்கு அப்படின்னா ஒரு வைரஸ், இது ஒரு தொற்று நோயாகும். டெங்கு வைரஸில் மூலம் ஏற்படுது. மனிதர்களுக்கு இது நேரடியாக பரவாது. ஏடிஸ் எக்யூபெட்டி என்ற கொசு மூலமாக தான் இது பரவுது. இந்த கொசு பகல் டைமில் தான் கடிக்கும். ஆனால் கெட்ட தண்ணியில் இது இனப்பெருக்கம் செய்யாது. நல்ல தண்ணியில் தான் இது இனப்பெருக்கம் செய்யும். டெங்கு வைரஸு ஒரு 4 வகைகள் உள்ளன. DENV1, DENV2, DENV3, DENV4. ஒரு முறை டெங்கு வந்தாலும் மீண்டும் வர அதிக வாய்ப்பு இருக்குது. வேறு வகை வைரஸ் தாக்கினால் 2வது முறை கடுமையாக பாதிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டெங்கு எப்படி பரவுது? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, டெங்கு நோயாளிகளை ஒரு கொசு கடிக்குது. இந்த கொசு உடலில் செல்லுது. இந்த வைரஸு உடலுக்குள்ளே செல்லுது. அந்த கொசு மற்றவர்களையும் கடிக்குது. வைரஸ் புதிய நபருக்கு பரவுது. முதல்ல ஒரு டெங்கு நோயாளி எப்படி டெங்கு நோயாளியை கொசு கடிக்குது. அந்த கொசுனால் இந்த வைரஸ் உடலில் செல்லுது. அந்த கொசு மற்றவர்களையும் கடிச்சு அப்படின்னா புதிய நபருக்கு இது பரவ தொடங்குது. ஸோ டெங்கு பொதுவாக காற்றில் பரவாது, ஒரு ஆளை போய் தொடுவதனாலையும் பரவாது, உணவாலையும் பரவாது. மெயினாக டெங்கு பாதிக்கப்பட்டவங்களை கடிச்சிட்டு இன்னொரு ஆளை கடித்தாலும் இந்த டெங்கு பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டெங்குவின் ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக 4 முதல் 10 நாட்களுக்கு பிறகு தான் இந்த அறிகுறியை தோன்றும். இந்த டெங்குவின் அறிகுறி 4 முதல் 10 வாரங்கள் அப்புறம் தான் இந்த அறிகுறி தோங்கும். பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு அதிகமான காய்ச்சல் வரும், கடுமையான தலைவலி இருக்கும், கண்ணுக்கு பின்னால் நல்ல வலி இருக்கும். அப்புறம் உடல் வலி ரொம்ப கடுமையாக இருக்கும், மூட்டு வலி இருக்கும், தசை வலி இருக்கும், வாந்தி இருக்கும், அதிக சோர்வாக இருக்கும், தோலில் சிவப்பு புள்ளிகளாக இருக்கும். இதெல்லாம் முக்கிய ஒரு அறிகுறிகளாக இருக்குது. அதாவது திடீர் அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண் பின்னால் வலி, உடல் வலி, மூட்டு வலி, தசை வலி, வாந்தி, அதிக சோர்வு, தோலில் சிவப்பு புள்ளிகள். ஆபத்தான அறிகுறின்னு ஒன்று இருக்குது. இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி கடுமையாக இருக்கும், தொடர்ந்து வாந்தி இருந்துகிட்டே இருக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், மூக்கில் ரத்தம் வடிஞ்சிரும், ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும், கருப்பு நிறம் மலமாட்டு வெளியேறும், அதிக சோர்வு இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்து அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்திக்க வேண்டும். டெங்கு ஹீமோரிக் ஃபீவர், அதாவது சில நோயாளிகளுக்கு டெங்கு மிகவும் தீவிரமாக மாறும். அதனை டெங்கு ஹீமோரிக்கர் ஃபீவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா, இரத்த கசிவு, இரத்த அழுத்தம் குறைதல், உடல் உறுப்புகள் பாதிப்பு, இதை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது டெங்கு ஹீமோரிக்கன் ஃபீவர்னு ஒன்று இருக்குது. சில நோயாளிகளுக்கு இந்த டெங்கு மிகவும் தீவிரமாக மாறும். அப்படி மாறும்போது அதை தான் டெங்கு ஹீமோரிக் ஃபீவர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, இரத்த கசிவு,
இரத்த அழுத்தம் குறைதல், உடல் உறுப்புகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். மருத்துவர்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க? அதாவது பிளட் டெஸ்ட் மூலம் மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சிபிசியை பார்த்துட்டு அதில் பிளேட்லெட் எண்ணிக்கை பார்க்கப்படும். NS1 ஆன்டிஜன் டெஸ்ட்டு ஆரம்ப நாட்களில் இது கண்டறிய உதவும். IgG ஆன்டிபாடி டெஸ்ட்டு இது டெங்கு நோயை உறுதிப்படுத்தும். அதாவது பிளட் டெஸ்ட் மூலமாக பார்க்கலாம். சிபிசி பார்த்து பிளேட்லெட் கவுண்டை பார்ப்பாங்க. அது கவுண்டு கம்மியாக இருக்குது. அப்புறம் ஒரு ஆரம்ப காலத்தில் பார்க்கணுன்னா NS1 ஆன்டிஜன் டெஸ்ட் இருக்குது, ஆன்டிஜன் டெஸ்ட் இருக்குது. அந்த ஆரம்ப நாட்களில் கண்டறிய உதவும். அதுக்கப்புறம் பார்த்தா IgG ஆன்டிபாடி டெஸ்ட் இருக்குது, டெங்கு தொற்றை உறுதிப்படுத்தும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு சிகிச்சை முறை இருக்குது. டெங்குவுக்கு குறிப்பிட்ட வைரஸ் எதிர்ப்பு மருந்து இல்லை. அதாவது டெங்குவிற்கு குறிப்பிட்ட வைரஸ் எதிர்ப்பு மருந்து இல்லை. சிகிச்சை நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காய்ச்சலை குறைப்பது, நீரிழப்பை தடுப்பது, உடலை பாதுகாப்பது. அதாவது காய்ச்சலை குறைப்பது, நீரிழப்பை தடுப்பது, உடலை பாதுகாப்பது. இதுதான் முக்கிய சிகிச்சை. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வைரஸ் எதிர்ப்பு மருந்து எதுவும் இல்லை. பொதுவாக காய்ச்சலுக்கு பாரசிட்டமாலை பயன்படுத்துங்க. இதுக்கு இடையில் சிலவங்க வேறு மருந்துகள், அதாவது ஐப்ரூஃபன் வகை மருந்து, ஆஸ்பிரின் மருந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் தவிர்க்கவும். ஏனெனில் இரத்த கசிவு ஆபத்தை ஏற்படுத்தும். பாரசிட்டமாலும் ரொம்ப கடுமையாக காய்ச்சல் இருந்தால் எடுத்துகிட்டு உடனே மருத்துவரை அனுப்பணும். நான் இந்த பாரசிட்டமால் எடுக்கிறது ரெக்கமெண்டேஷன் அல்ல, நீங்கள் மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுங்க. இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இப்போ சொன்னது. நார்மலி ஃபீவர் வந்தால் பாரசிட்டமால் பயன்படுத்துவாங்க, அதனால் நான் அதை சொன்னேன். இது எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. வீட்டில் கவனிப்பு. நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், இளநீர் குடிக்கலாம், பழச்சாறு நிறைய குடிக்கலாம், சூப்பு குடிக்கலாம். முக்கியமாக ஓய்வு அவசியம். அப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் டெங்கு நோயாளிகளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு மீண்டு வந்தாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும். தண்ணீர் அதிகமாக குடிங்க, இளநீர் இருந்தால் தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க, பழச்சாறு நிறைய குடிங்க, சூப்பு குடிங்க, அப்புறம் ஓய்வில் இருங்க. டெங்கு நோயாளிக்கான உணவு. நம்ம டெங்கு நோயாளிகளுக்கு சில உணவுகளை பரிந்துரைக்கலாம். சாப்பிட வேண்டிய அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, கிவி, திராட்சை, கீரைகள், முட்டை, சூப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்துவாங்கலாம். உணவு மருந்து. அதனால் உணவும் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்தாலும் நம்மளோட உடல் அதிக சோர்வு ஒன்றும் ஆகாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். என்னெல்லாம் தவிர்க்கணும்னா ஆக்சுவலி பொதுவாக எல்லா நோய்களுக்கும் தவிர்க்க வேண்டியது எண்ணெய் வகைகளான ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, குளிர்பானங்கள். இது மெயினாக தவிர்க்கணும். அந்த குளிர்பானங்களுக்கு பதில் நிறைய தண்ணீர் குடிங்க, அப்புறம் சூப்பாக குடிங்க, பழச்சாறு எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். அப்புறம் தடுக்கிறது. இதை எப்படி தடுக்கலாம்? முதல்ல சொல்லிட்டேன், டெங்கு ஒரு நல்ல தண்ணியில் தான் வருது. இருந்தாலும் நம்ம வீடை எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுருக்கணும். தேங்கிய நீரை அகற்றணும். அது நல்ல தண்ணியாக இருந்தாலும் கெட்ட தண்ணியாக இருந்தாலும் தேங்கி நின்றுன்னா அதை உடனே அகற்றி விட வேண்டும். கொசு உங்கள் பக்கத்தில் எல்லாம் கொசு நிறைய இருந்துச்சுன்னா கொசு வலையை பயன்படுத்துங்க. அதாவது முழுக்கை ஆடை, அதாவது ஆஃப் கை துணிகள் ஒன்றும் போடாமல் எல்லாம் முழுக்கை ஆடைகளை அணியுங்கள். கொசு விரட்டியை பயன்படுத்துங்க. கொசு விரட்டியை பயன்படுத்தினாலும் கொசுகள் வராமல் தடுக்கலாம். இது நம்ம தடுக்கிறது. குழந்தைகளில் டெங்கு அப்படின்னா அதிக காய்ச்சல், சோர்வு, வாந்தி, விரைவாக மோசம் அடையும். அதனால் பெற்றோர்கள் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஃபீவர் வந்துன்னா உடனே மருத்துவரை அணுகி மருந்து எடுக்கிறது ரொம்ப நஷ்டம். நீங்களே வீட்டில் இருந்து மருந்துகள் கொடுக்காதீங்க. சிலவங்களுக்கு அடிக்கடி மனசில் ஒரு தோற்றம் வரும், டெங்கு வந்துடுச்சு. டெங்கு ஒரு இடமும் மற்றொருக்கு பரவிடுமா அப்படின்னு வரும். கண்டிப்பாக பரவாது. பிளேட்லெட்டு குறைந்தால் என்ன செய்வதுன்னு அடிக்கடி தோற்றும். மருத்துவரின் ஆலோசனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பப்பாளி இலைச்சாறு பிளேட்லெட்டை அதிகரிக்குமா? இதற்கான அறிவியல் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, வரம்பானவை. மருத்துவ ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம்.
டெங்கு குணமாகுமா? பெரும்பாலானவர்கள் முழுமையாக குணமடைகிறார்கள். டெங்கு என்பது அலட்சியம் செய்யக்கூடாத ஒரு நோய். ஆனால் சரியான நேரத்தில் அதை கண்டறிந்து போதுமான திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு மருத்துவரின் ஆலோசனைகளையும் பின்பற்றி பெரும்பாலான நோயாளிகள் நன்றாக குணமடைகிறார்கள். மழைக்காலங்களில் கொசு உற்பத்தியை தடுப்பது நமது அனைவரின் பொறுப்பு. கொசுவை ஒழிப்போம், டெங்குவை தடுப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.